இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க சார். வர்ஷினி, ஒரு நிமிஷம் இங்க வா. இரு, நான் கால் பண்றேன். என்ன சார், இது யாருன்னு தெரியுதா? உங்க பொண்ணு சார். வர்ஷினி, நீ எதுக்கு அமைதியா நிக்கிற? உன் அப்பா கிட்ட பேசு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களால பதில் தான் பேச முடியாது. ஆனா நாம பேசுறது அவங்களுக்கு நல்லா கேக்கும். நம்ம பேசுறது நல்லா புரியும். அவங்க மனசுல ஒரு ஓரத்துல அவங்களுக்கு நெருக்கமானவங்களோட குரல் கேட்கணும்னு ஏக்கமா தான் இருப்பாங்க. அப்ப நாம அவங்க கிட்ட நீங்க சரியாயிடுவீங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பாசிட்டிவா பேசிட்டு இருந்தோன்னு வைய, அவங்களுக்கு முழுசா தெம்பு வரும். அதுதான் அவங்க நோயோட மருந்து. அவங்க இந்த நோயில இருந்து மீண்டு வரணும்னு நினைப்பாங்க. நிறைய கேசஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு வர்ஷினி. நீ பேசு, உங்க அப்பா கிட்ட பேசு. நான் என்ன பேசுறது? அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பெருசா எதுவுமே பேசினது இல்ல. அப்பான்னு கூப்பிடு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. உனக்கு உன் அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு அவர்கிட்ட சொல்லு. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அவர்கிட்ட சொல்லு. அப்பா, அப்பா, நான் வர்ஷினிப்பா, உங்க பொண்ணு. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? சின்ன வயசுல என் மேல நீங்க ரொம்ப பாசமா இருப்பீங்க, என் மேல உயிரே வச்சிருந்தீங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்கப்பா. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் உங்களை இதே மாதிரி தான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பான்னு நீங்க என் கூடவே இருந்தோம். உங்க உங்க அன்பை நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா. எந்திரிச்சு வாங்கப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா. நான் உங்ககிட்ட மிஸ் பண்ண அன்பை எல்லாத்தையுமே எனக்கு கொடுங்கப்பா. அப்பா, திரும்பி வாங்க. அப்பா, வர்ஷினி, அப்பா, ஐயோ வர்ஷினி, ஜனம்மா, அப்பா சீக்கிரமா சரியாயிடுவாரு. நீ தைரியமா இருக்கணும். என்ன பிரகாஷ், உன் பொண்ணு உன்கிட்ட பேசினாளா? நீ கேட்டியா?